10th standard max first midterm test various district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர். ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் வந்து எக்ஸாம்பிளோட சேர்த்து 200 சம்ஸ் மேலே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டோன்னா பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நாங்கள் ஜேகே டியூஷன் சென்டர்லேருந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் நல்ல தரோவை பார்த்துட்டோன்னா யூ வில் கெட் மோர் தேன் 40 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 50க்கு வாங்க முடியும். ஓகே, ஐ ஆம் ஜெயக்குமார். Question number 18 பாருங்க. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7 கேட்டிருக்காங்க. ஸோ 300, 301, 302, 303 up to 595, 596, okay, 597, 600. இதெல்லாம் வந்து 7ஆல் டிவைசிபிள் பண்ணுற நம்பர் மட்டும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 300 எக்ஸாக்ட்லி 7 ஆகுமா, 301 ஆகுமா, 302 ஆகுமா, எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். நான் சொல்லி தரேன், நல்லா கவனிச்சுவாங்க. இப்போ 300 7ஆல் டிவிசிபிள் பண்ணுங்கள். ஹவு மெனி டைம்ஸ் ஃபஸ்ட்டு போகும்? 4 டைம்ஸ் போகும். ஸோ 28. ரிமைனிங் 2 இந்த 0 இறக்கிருங்க. 20 2 டைம்ஸ் போகும். ஸோ 14. ஸோ ரிமைனிங் 6. ஓகே, இப்போ இது இது வந்து 6லேருந்து 7லேருந்து 6 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1. இந்த 1 இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 301, அதுக்கப்புறம் 7ல் ஆட் பண்ணுங்கள் 380, 308, அதுக்கப்புறம் 315, 322 அண்ட் ஸோ ஆன். அப்போ எந்த நம்பர் லாஸ்ட் நம்பர் 600 டிவிசிபிள் ஆகுமா, 597 ஆகுமா, எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுட்டு இப்போ 600 எடுத்துக்கோங்க. ஓகே, 600 7ல் ஹவு மெனி டைம்ஸ் போகும்? ஸோ 8 டைம்ஸ் போகும். 56. அப்போது 45. 45ல் வந்து 5 டைம்ஸ் போகுமா? எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? ஸோ 35. ஓகே, ஸோ இது வந்து 40, சாரி. அப்போ ரிமைனிங் 5. ஓகே, இதிலேருந்து இது நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ பண்ணனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ 595. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணனா 301 + 308. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணி 595 which is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் கொஸ்டின். இப்போ ஏ ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 301. காமன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு T2 minus T1. ஸோ 308 minus 301 which is equal to என்னது? 7. லாஸ்ட் டேர்ம் L is equal to எவ்வளவு? 595. இப்போ இதில் எத்தனை n டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியாது. அப்போ n கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n is equal to L minus A by D plus 1. L உடைய வேல்யூ எவ்வளவு பாருங்கள்? 595 மைனஸ் A உடைய வேல்யூ எவ்வளவு? 301. D உடைய வேல்யூ எவ்வளவு? 7 plus 1. ஓகே, அப்போ n is equal to இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ 492 by 7 plus 1. ஓகேவா? அப்போ இதுலேருந்து ஹவு மெனி டைம்ஸ் போகும் பாருங்கள்? 4, அப்புறம் இது 2. அப்போ 42 + 1, அப்போ 43. அப்போ n is equal to 43. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். sum of the terms Sn is equal to formula n by 2. ஓகே, A plus L. இப்போ S 43. அப்போ இது 43 by 2. ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 301. லாஸ்ட்டு டேர்ம் என்னது? 595. ஓகே, ஸோ 43 by 2 இதை ஆட் பண்ணுங்கள். என்ன வருது பாருங்கள்? 698. ஓகேவா? இது 2 டேபிள்ஸில் 4 டைம்ஸ் போகும், 4 டைம்ஸ் போகும், 8 டைம்ஸ் போகும். அப்போ 43 into 448. இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணனா யூ வில் கெட் 19264 answer. Thank you students, very important sum.